என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் வெளிச்சத்தின் பாதை என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலம் இந்த புதிய மாதத்திலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வருடம் தொடங்கி 4 மாதங்கள் கடந்துவிட்டன. 5வது மாதத்திலே அடியெடுத்து வைத்திருக்கிறோம். பலருக்கு அநேக கேள்விகள். இந்த வருடம் துவங்கிவிட்டது, எத்தனையோ காரியங்களுக்கு ஜெபித்து கொண்டு வருகிறோம், ஆனால் ஜெபங்களுக்கு பதில் வரவில்லையே, என் பிரச்சனைகளுக்கு இன்னும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியவில்லையே, என் போராட்டங்கள் இன்னும் எத்தனை நாள் தொடரும் அப்படி என்று பல கேள்விகள் அநேக ஜனங்களுக்குள்ளே இருக்கிறது. நாம் இந்த நாளில் கூட சோர்ந்து போகாமல் எப்படி ஜெபிக்க வேண்டும், எப்படி அப்படி சோர்ந்து போகாமல் ஜெபிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் எப்படி பதிலை கொடுத்திருக்கிறார் என்பதை வேதத்தின் அடிப்படையிலிருந்து பல வசனங்களை நம்ம தியானித்து நம்மளுடைய வாழ்க்கையிலே அதை உரிமையாக்கி நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் சீக்கிரத்திலே நம்ம ஜெபங்களுக்கு பதில் செய்வார். அப்படி பதிலும் கொடுப்பார், அல்லது நமக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான காரியங்களுக்கு நியாயம் செய்வார். நீதி நியாயம் செய்து நமக்கு கிடைக்க வேண்டிய காரியங்கள் சீக்கிரத்திலே கிடைக்கும்படி கர்த்தர் அனுகிரகம் செய்வார். என்னோடு கூட சேர்ந்து கொண்டு லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரத்தில் அதில் 1 முதல் 8 வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாய் இருந்தான். அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தாள். அவள் அவனிடத்தில் போய், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாதிருந்தது. பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்தும் இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக்கொண்டான் என்றார். ஹல்லேலூயா! கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் வாசித்த இந்த வேதத்தின் அடிப்படையில் இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு உவமையாக சொல்லிக்கொண்டு வரும் பொழுது சோர்ந்து போகாமல் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்ற காரியத்தில் ஒரு உவமையை, ஒரு விதவையை குறித்து அந்த இடத்துல சொல்றாரு. ஒரு பட்டணத்தில் ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் கடவுளுக்கு பயப்படாத ஒரு நியாயாதிபதி இருந்தான். மனுஷனை மதிக்க மாட்டாவ. ஆனால் அவன்கிட்ட போய், அந்த நியாயாதிபதி கிட்ட போய் ஒரு விதவை அம்மா என்ன பண்ணுறாங்களாம், எனக்கு இந்த காரியத்தில் நியாயம் செய்யணும், எனக்கு நியாயம் செய்யணும், எனக்கு நீதி நியாயம் செய்யணும்னு அவங்கள அலட்டிக்கிட்டே இருந்தாங்களாம். அப்போது அவன் மனசாட்சி ஒரு உறுத்தல் வந்து பாரப்பட்டு என்ன பண்ணுறான், இந்த விதவை என்னை எப்போவுமே தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கிறா, இவளுக்கு ஏதாவது நம்ம ஒரு சீக்கிரத்தில் ஒரு நியாயம் செய்யணும். ஹல்லேலூயா! கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பொல்லாதவனாகிய அந்த நியாயாதிபதியே ஒரு விதவை வந்து தன்னை அலற்றும் பொழுது நியாயம் செய்யணும்னு அவன் இருதயத்தில் நினைச்சது உண்மையானால், நாம் ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. உங்களுக்கு சீக்கிரத்திலே நியாயம் கிடைக்க செய்வார். உங்கள் அடிமைத்தனத்திலிருந்து தேவன் சீக்கிரம் உங்களை விடுதலை செய்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா! இன்றைக்கும் எத்தனை தேவனுடைய பிள்ளைகள் கோர்ட்டு கேஸில் போய் அநியாயமாய் போய் அந்த கூண்டில் நிற்கும் பொழுது, அவர்கள் சொல்கிற சாட்சிகளை கேட்கும் பொழுது இருதயம் வேதனைப்பட்டிருக்கு. பல வருஷம் போராட்டம், பல வருஷம் அடிமைத்தனம், இதிலிருந்து ஒரு முடிவே இல்லை, இந்த காரியத்தில் இருந்து எனக்கு ஒரு நியாயம் கிடைக்கவே இல்லை, நியாயமே எடுபட்டு போகிற நாட்களில் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்றாங்க. வேதத்தின் அடிப்படையில் ஆண்டவர் நான் பார்த்திருப்பீர்களால் அதற்கு கீழுள்ள வசனங்களை பார்த்தால் 7வது வசனத்திலிருந்து 8வது வசனத்திலிருந்து வாசித்திருப்பீர்கள் பார்த்தால், அந்தபடி தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ, சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். ஹல்லேலூயா! அந்த
இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தை இரவும் பகலும். முதலாவது 2-3 குரூப் ஆஃப் பீப்புள் இங்கே இருக்கிறாங்க. இரவும் பகலும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவர்கள். அவர்களுடைய வாழ்க்கையிலையும் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள், அவங்க எவ்வளோ உபத்திரவத்தில் இருக்கிறாங்க, அவர்களுக்கும் ஆண்டவர் என்ன பண்ணுறாராம், சீக்கிரத்தில் நியாயம் செய்வாராம். நீண்ட நாள் போராட்டம், நம்மளுடைய பார்வைக்கு பல வருஷம், ஐயோ இதிலேருந்து ஒரு முடிவே இல்லையா, இதுக்கு பதிலே வராதா, இதெல்லாம் அவ்வளோதான், இதெல்லாம் செத்து போன நிலைமையில் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் தேவன் உங்கள் மேலே நினைவாக இருக்கிறார். அதுக்கு அடுத்த வசனத்தில் அவர் அதை தான் தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஆனாலும் மனுஷகுமாரன், அந்த வசனம் ரொம்ப அழகாக இருக்கிறது, மனுஷகுமாரன் வரும்போது பூமியில் விசுவாசத்தை காண்பாரோ. இந்த காலகட்டத்தில் ஏன் இந்த வார்த்தை அங்கே குறிப்பிட்டு சொல்லுகிறார் அப்படின்னு நம்ம பார்த்தோமானால், நம்ம விசுவாசம் சோதிக்கப்படும். வெள்ளியை பொண்ணு புடமிடுறது போல் நம்ம விசுவாசமும் சோதிக்கப்படும். ஜெபிச்சு பதில் வரலை அப்படின்னும் பொழுது ஒரு டைமுக்கு அப்புறம் நமக்கு சோர்வு வந்துடும். நான் பார்த்துருக்கேன் பல வேளையில். நான் அதிகமாக சோர்ந்து போய் உட்கார்ந்த ஒரு மனுஷி தான் நான். ஆனாலும் தேவன் என்ன எழுப்பிகிட்டே இருப்பார். போய் ஊழியம் செய், போ இந்த இடத்துக்கு போ அப்படின்னு அனுப்பிட்டே இருப்பார். போவேன், அங்கே நல்லா ஊழியம் செஞ்சுட்டு வருவேன். அடுத்து பின்னாடி சத்துரு ஏதாவது ஒன்றை வச்சுருப்பான், திரும்ப சோர்ந்து போய் உட்காருவேன். இப்படி தான் எழுந்து பலனா ஆண்டவருக்குள்ளே என்னை எழும்ப கர்த்தர் உதவி செய்தார். ஆனாலும் என்னுடைய பிரச்சனைகளை திரும்பி பார்க்கும் பொழுது அந்த பிரச்சனைகள் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. அதன் மத்தியில் தேவன் என்னை எப்படி நடத்தி கொண்டு வருகிறார் என்பதை தான் நான் பார்க்கிறேன். அப்போது பிரச்சனைகளுக்கு மத்தியில் உங்கள் விசுவாசம் எப்படி இருக்குது? விசுவாசத்தை காண்பாரோ. இந்த பிரச்சனையிலேருந்து இயேசு என்னை விடுதலை செய்ய மாட்டார், பதில் தரமாட்டார், அந்த சோர்வு உங்களுக்குள்ளே இருக்கிறதா? வேதத்தில் அதுதான் முதலாவது, சோர்ந்து போகாமல். அப்போ உங்கள் பிரச்சனைகளுக்கு பதில் வரணும்னா நீங்கள் சோர்ந்து போகாமல் எப்பொழுது ஜெபம் பண்ணி பரலோகத்தை அலட்டுகிறவர்களாக நீங்கள் இருக்கணும். அநீதியான ஒரு நியாயாதிபதியை அந்த ஏழை விதவை என்ன பண்ணியிருக்கிறா, அலட்டி இருக்கிறா. அப்போ நீதி உள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பரலோகத்தை நோக்கி ஒவ்வொரு நாளும் நம்ம அலட்டி கொண்டு இருக்கிறவர்களாக இருக்கணும். அப்படி பரலோகத்தில் இரவும் பகலும் கூப்பிடுற மக்களுடைய வாழ்க்கையில், ஜனங்களுடைய விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் தேவன் எப்பேற்பட்ட அற்புதங்களை செய்தார் என்று நம்ம வேதத்தின் அடிப்படையில் சில காரியங்களை தியானிக்க இருக்கிறோம். என்னோடு கூட சேர்ந்து யாத்திராகமம் புத்தகம் 2வது அதிகாரம் 23, 24, 25 வசனத்தை நான் வாசிக்கின்றேன். சில காலம் சென்ற பின்பு எகிப்தின் ராஜா மரித்தான். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். தேவன் அவர்களை நினைத்தருளினார். ஹல்லேலூயா! கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இரவும் பகலும் அவங்க முறையிட்டு கொண்டே இருந்தாங்களாம் இஸ்ரவேல் ஜனங்க. எத்தனை வருஷம் முறையிட்டு கொண்டிருந்திருக்காங்களாம்? 430 வருஷம் அவங்க எகிப்தில் அடிமைத்தன வாழ்க்கையா. ஐயோ, அவ்வளோ அடி, அவ்வளோ போராட்டம், அவ்வளோ பிரச்சனைகள். அதே போல் அவர்களுடைய பிள்ளைகள் சாகடிக்கப்பட்டாங்க, ஆண் பிள்ளைகள்லாம். ஐயோ, அதிகமான வேலை பலு. ஏன்னா இந்த ஜனங்க பெருக்கம் இருக்க பார்வோனுடைய இருதயம் மாறுபட்டு இவங்க ரொம்ப பெருக்கி போகிறாங்க, எக்ஸ்டாப்ளிஷன் ஆகிட்டே இருக்கிறாங்க இந்த ஜனங்க. இதை தடுத்து நிறுத்தணும் அப்படின்றதான் பிசாசோட தந்திரம். பார்வோனை ஏவ விட்டு அந்த ஜனங்களை பயங்கரமாக ஒடுக்க ஆரம்பித்தான். அவங்களுடைய கூப்பிடுதலுடைய சத்தம் தேவ சந்நிதியில் 430வது வருஷம் போய் ஆண்டவர் சமூகத்தில் எட்டி இருக்குது. ஏன் 430 வருஷம்? ஆண்டவர் அத்தனை வருஷம் என்ன பண்ணியிருந்தார்? ஏன்னா அவர் ஆதியாகமம் புத்தகத்தில் ஆபிரகாமோடு உடன்படிக்கை செய்திருந்தார். என்ன உடன்படிக்கை செய்திருந்தார்னா, உன் சந்ததி அப்படியே பெருக்கமாக இருக்கும், அந்நிய தேசத்தில் அடிமைத்தனத்தில் இருப்பாங்க, அந்த ஜாதியை ஒடுக்கிற மனுஷன் இருக்கிறான், அவங்க மத்தியில் நான் அவங்கள விடுதலை செய்வேன், அந்த நாட்கள் நிறைவேறினதுக்கப்புறம் நான் விடுதலை செய்வேன் அப்படின்னு ஆண்டவர் ஆபிரகாமோடு சொல்லியிருந்தார். அந்த வார்த்தையின்படியே அந்த தீர்க்கமான காரியங்கள் அந்த 430 வருட இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் நடந்தது. அதே போல் 430 வருடம் முடிய போகிற அந்த நாளில் தான் ஹல்லேலூயா கர்த்தர்
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அந்த நாட்கள் நிறைவேறுகிற காலகட்டம் வரும் பொழுதே ஆண்டவர் அவர்களுடைய மத்தியில் ஒரு இரட்சகரை எழுப்பினார். அவர்தான் மோசே. மோசே குறித்து நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பல காரியங்கள் நமக்கு தெரியும். எகிப்தில் அவர் போய் பார்வோனிடத்தில் பேசுகிறாரு, என் ஜனங்களை ஆராதிக்க அனுப்புன்னு சொல்கிறாரு. அவருடைய பிள்ளைகளை விடுதலை செய்வதில் தேவன் எவ்வளவு கண்ணோக்கமாக இருந்தார். அந்த வசனம் அழகாக இருக்குது. அவர்களை நினைத்தருளினார். தேவன் ஒருவரை நினைத்தருளினார்னா அவங்கள ஆசீர்வதிக்காமல் விடமாட்டார், அவங்க நிந்தையை மாற்றாமல் விடமாட்டார், அவங்கள அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்தே தீர்வு. எப்படியாவது. அல்லேலூயா. இதுதான் வேதத்தின் அடிப்படையில் உள்ள வசனம். வேதத்தில் பெண்ணொருத்தி இருந்தால் அநேக நாள் அவளுடைய கணவர் இன்னொரு திருமணம் செய்து 5 பிள்ளைகளை பெற்றுட்டாரு. ஆனால் இந்த பிள்ளைக்கு கல்யாணமாகி பிள்ளையே இல்லை. சக்களத்தி வந்துட்டா, நிறைய பிள்ளைகளை பெற்றாங்க அந்த அம்மா. இவ்வளோ ஒடுக்குனா, ஆனாலும் அவள் அழுதுகிட்டே தான் இருப்பாள். வருஷத்துக்கு ஒரு தடவை தேவ சமூகத்தில் போய் என்ன பண்ணாலும் ஜோம் பண்ணி பலியிடும்போது அழுதுட்டு இருந்தான். ஒரு நாள் வந்தது அவள் தீர்மானம்னா, நான் இனி அழவே மாட்டேன்னு அவள் எழுந்து போய் தேவாலயத்தில் போய் நின்று ஆண்டவர் சோக்கி கதறி அழுது முறையிட்டு இருந்தார். தேவன் அவளை நினைத்தருளினார் என்று வசனம் இருக்கிறது. அப்போ யாரை நினைத்தருளினார்? ஒரு பெண்ணாகிய அன்னாளை நினைத்தருளினார். தேவன் இன்றைக்கும் உங்களை நினைத்தருளி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை நினைத்தருளி இருக்கிறார்னா நிச்சயம் சொல்கிறேம்மா, உங்கள் பிரச்சனையிலிருந்து ஆண்டவர் சீக்கிரம் உங்களை விடுதலை செய்ய போகிறார் என்று அர்த்தம். எத்தனை வருஷம் நீங்கள் போராட்டத்தில் இருந்திருக்கிறீங்க, எவ்வளோ பாடுகளில் இருந்திருக்கிறீங்க, எவ்வளோ கண்ணீரின் பாதையில் நீங்கள் நடந்திருக்கிறீங்க. எங்களுக்கு பதில் செய்ய யாருமே இல்லையே அப்படின்னு நீங்கள் ஏங்கி கொண்டு இருக்கிறீங்களா? அடிமைத்தன வாழ்க்கையாக இருக்கிறோம். ஆண்டவரை நோக்கி நாங்கள் முறையிட்டு கொண்டு தான் இருக்கிறோம். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களைப் போல நாங்களும் இன்றைக்கு முறையிட்டு கொண்டு தான் இருக்கிறோம். ஆனால் ஒரு இரட்சகனாகி அன்றைக்கு மோசேயை ஆண்டவர் எழுப்பி அந்த 20 லட்சம் ஜனங்களையும் விடுதலை செய்தது உண்மையானால் உங்களையும் என்னையும் விடுதலை செய்வதற்கு இந்த நாட்களிலே தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அந்த பெண்ணுடைய வாழ்க்கையை நினைத்து பாருங்க. நாளுடைய வாழ்க்கையை குறித்து தான் நான் சொல்கிறேன். தேவன் நினைத்தருளினாரா? சாதாரணமாக நினைத்தருளினாரா? 2வது ஒய்ஃப் வந்தாங்க, அவளுக்கு 5 பிள்ளைங்க பெற்றாங்க. ஆனாலும் கணவர் கூட தான் இருக்கிறாரு. எப்படி அந்த நாட்களில் பெண்கள்லாம் இன்னொரு கணவர் மனைவியாக கல்யாணம் பண்ணாங்கன்னு தெரியல. இருதயம் எப்படி ஏற்றுக்குதுன்னு தெரியல. அவ்வளோ காரியங்கள் இருதய மன அழுத்தத்தில் இருந்த மகளுக்கு ஆண்டவர் அவள் நிந்தையை நீக்கி அவளை நினைத்தருளி ஒரு சாமுவேலை கொடுத்தார். ஹல்லேலூயா. அந்த சாமுவேல் மூலம் சமஸ்த இஸ்ரவேலருக்கும் முதலாவது ஒரு தீர்க்கதரிசியை தேவன் எழுப்பினார். இந்த நிந்தையும் இந்த பாடும் இந்த அவமானமும் உங்களுக்கு கொஞ்ச நாளைக்கு தான். ஆனால் ஆண்டவர் அதை தான் சொல்கிறாரு. அவர் சமூகத்தை நோக்கி சோர்ந்து போகாமல் அலட்டி கொண்டே இருக்கணுமா? சோர்ந்து போகாமல் அலட்டிக்கொண்டே இருக்கணுமா? நீங்கள் எந்த அளவுக்கு சோர்ந்து போகாமல் நீங்கள் அலட்டிக்கொண்டே இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பதில் வருவதும் நிச்சயம் என்பதை நீங்கள் உறுதியாய் நம்ப வேண்டும். பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறவர்களிடத்துல தான் இருக்கிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்து கொள்ளுகிறார்கள். கர்த்தரிடத்திலிருந்து பதில் வரணும் அப்படின்னா நீங்கள் சோர்ந்து போகாமல் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் எவ்வளவு அந்த எகிப்தினுடைய தலைச்சன்களை எல்லாம் சங்கரிச்சார் ஆண்டவர் அவருடைய ஜனங்களுக்காக. உங்களுக்காகவும் எனக்காகவும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக யாருக்கிட்ட இருந்து ஆண்டவர் என்ன பிடுங்கி தருவாரோ, இல்லை யாரை வீழ்த்திட்டு உங்களை ஆண்டவர் உயர்த்தணும்னு நினைப்பாரோ, இல்லை எதிரிகள் சூழ்ந்து நிற்கும் பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு விரோதமாக ஒருவர் பட்டயத்தில் ஒருவருக்கு விரோதமாக திருப்புவாரோ நமக்கு தெரியாது. அது தேவனுடைய காரியம். ஆனால் அவரை நோக்கி இரவும் பகலும் முறையிட்டு கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில தேவன் ஒரு மிகப்பெரிய ஒரு நியாயத்தையும் நீதியையும் உங்கள் ஜெபத்திற்கு பதில் வருவதும் நிச்சயம் என்பதை இந்த நாட்களிலே நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அடுத்து ஒரு மனுஷன் அவர் என்ன காரியங்கள் செய்ததுனால தேவ சமூகத்தில் அது போய் எட்டினது அப்படி நம்ம பார்த்தோமானால், கொர்நேலியு என்கின்ற ஒரு புறஜாதி மனுஷன் அவன் செய்த தான தர்மங்கள் தேவ சந்நிதியில் போய் வந்து எட்டி இருக்கிறது அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. நீங்கள் பாடுகளில் உபத்திரவத்திலிருந்து தேவ சமூகத்தில் முறையிடுறதும் தேவ சமூகத்தில் போய் எட்டும். அது மாத்திரம் இல்லை, நீங்கள் செய்கிற தான தர்மம் ஏழை எளிய ஜனங்களுக்கு செய்கிறது கூட
தேவர் சந்நிதியில் போய் எட்டுமா. அது எட்டும் பொழுது உங்களுக்கு எப்படிப்பட்ட பதில் கடந்து வருகிறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அப்படி இரவும் பகலும், அதாவது அவர் சந்நிதியில் போய் அது எட்டி இருக்கிறதா. ஹல்லேலூயா. அப்போது அந்த ஒரு தூதன் வந்து நின்று கொர்நேலியு இடத்துல என்ன பேசுகிறா அப்படின்னு நம்ம இப்போ நம்ம பார்த்தோமானால் அப்போஸ்தலர் நடபடிகள் 10வது அதிகாரம். இத்தாலியா பட்டாளம் எண்ணப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியுவே என்று அழைக்கவும் பிரத்யட்சமாய் தரிசனம் கண்டு அவனை உற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன், உன் ஜபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்து எட்டியிருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்ம வாசித்த லூக்கா சுவிசேஷத்தில் சோர்ந்து போகாமல் ஜெபிக்கிறவங்களுக்கு, இரவும் பகலும் தேவ சமூகத்தில் முறையிடுறவங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த பதிலை பார்த்தோம். அவர் எப்படி பயங்கரமாக விடுதலை செய்தார்னு பார்த்தோம். இரண்டாவதாக அவரை நோக்கி, அதாவது அவருடைய சமூகத்திலிருந்து நீங்கள் செய்கிற தான தர்மங்கள் கூட தேவ சந்நிதியில் போய் எட்டுமா. அதற்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார் அந்த நாட்களில். அப்போ இந்த கொர்நேலியு ஒரு புறஜாதி மனுஷன், ஆண்டவரை அறியாத ஒரு மனுஷன், எப்பொழுது என்ன பண்ணுறாரா, ஜபம் பண்ணி, அதாவது அதில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன். இரண்டாவது, வீட்டார் அனைவரோடும், அழகாக இருக்குது பாருங்களேன், அனைவரோடும் சேர்ந்து தேவனுக்கு பயந்து வீட்டார் அனைவரோடும் சேர்ந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறாரா. அப்போ அவர் குடும்பமாக கடவுளுக்கு பயப்படுற ஒரு விசுவாசமுள்ள குடும்பமாக இருக்குது. ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க குடும்பமாக. அப்போது இந்த நாட்களில் நாம் குடும்பமாக ஆண்டவருக்கு நம்ம முதலாவது குடும்ப ஜெபம் உட்காந்து நம்ம பண்ணுறோமா சொல்லுங்க. ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தை ஆண்டவர் கிருபையாக கொடுத்துருக்கிறாரு. அதில் 1 மணி நேரம் நம்ம தனி ஜெபம் செய்கிறதா இருந்தாலும் குடும்பமாக சேர்ந்து ஒரு அரை மணி நேரமாவது நம்ம சேர்ந்து குடும்பமாக ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறோமா. ஆனால் இந்த புறஜாதி மனுஷன், அவர் வேதத்தில் அழகாக இருக்குது, வீட்டார் அனைவரோடு சேர்ந்து. அப்போ முழு குடும்பமும் கர்த்தருக்கு பயப்படுறவங்களாக இருந்திருக்காங்க. இரண்டாவது, தான தர்மங்களை செய்கிறவர்களாக இருந்திருக்கிறாங்க. அப்போ தான தர்மம் செய்கிறவங்களோ கர்த்தருக்கு பயப்படுற ஒரு குடும்பமாக நீங்கள் இருந்தீங்கன்னா, உங்களுடைய தான தர்மங்களோ, உங்களுடைய கீழ்ப்படிதலோ, உங்களுடைய ஜபங்களும் பரலோகத்தில் இருக்கிற ஆண்டவருடைய சந்நிதியில் போய் எட்டுமா. ஹல்லேலூயா. அது எட்டும் பொழுது என்ன நடக்கும்னா, உங்கள் மூலமாக ஆண்டவர் என்ன பண்ணுவார், அந்த புறஜாதி மக்களெல்லாம் மனம் திரும்பி ரட்சிக்கப்படி ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும்படி ஒரு தருணத்தை என்ன பண்ணுவார், அந்த இடத்துல ஏற்படுத்தி கொடுப்பார். உங்களுக்காக ஒரு வழியை திறப்பார். அதற்கு பின்பகுதியில் இருக்கிற வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 10வது அதிகாரம் 34வது வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது பேதுரு பேசத் தொடங்கி, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்றும் எந்த ஜனத்திலாயினும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்றும் நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன். எல்லாருக்கும் கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவர் சமாதானத்தை சுவிசேஷமாய் கூறி இஸ்ரவேல் புத்திரருக்கு அனுப்பின வார்த்தையை அறிந்திருக்கிறீர்களே. யோவான் ஞானஸ்நானத்தை குறித்து பிரசங்கித்த பின்பு கலிலேயா நாடு முதற்கொண்டு யூதயா தேசமெங்கும் நடந்த சங்கதி இதுவே. நசரேனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். யூதருடைய தேசத்திலும் எருசலேமிலும் அவர் செய்தவர்கள் எல்லாவற்றிலும் நாங்கள் சாட்சியாய் இருக்கிறோம். அவரை மரத்திலே தூக்கி கொலை செய்தார்கள். 3ஆம் நாளிலே தேவன் அவரை எழுப்பி பிரத்யட்சமாய் காணும்படி செய்தார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய
பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அந்த கொர்நேலியு வீட்டில் தேவ தூதன் போயிட்டு, கொர்நேலியுவே உன்னுடைய தான தர்மங்கள் தேவ சந்நிதியில் வந்து எட்டுனது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது உனக்கு என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் தரிசனம் காட்டுறாரு. அப்போது பேதுருன்ற ஒருத்தர் இந்த இடத்துல இருக்கிறாரு, நீ ஆள் அனுப்பி அவங்கள கூட்டிட்டு வா, ஓகேயா. அவர் மூலமாக இந்த இடத்துல ஒரு ஊழியங்கள் என்ன பண்ண போகிறது, புறஜாதி மக்களும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிற ஒரு வாய்ப்பு ஏற்பட போகிறது. அவர் செய்த அந்த தான தர்மம் பாருங்கள், வீட்டாரோடு அனைவரோடு சேர்ந்து தேவனுக்கு பயந்தவராக இருக்கிறாரு. தேவதூதர் வந்து சொல்கிறாரு, நீ ஆளை அனுப்பு, அங்கே பேதுரு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாரு, அவரை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லும் பொழுது இவங்க ஆளை அனுப்பி கூட்டிட்டு வராங்க. பேதுரு அவங்க வீட்டுக்கு போகிறாரு. போகும்பொழுது புறஜாதி மக்கள் எல்லாம் அவங்க வீட்டில் கூடி இருக்கிறாங்க. அந்த இடத்துல பேதுரு எழுந்து பிரசங்கிக்க தொடங்குறாரு. நசரேனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். அப்படியானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை அந்த கொர்நேலியுனுடைய வீட்டிலே அறிவிக்கிறதற்காக தேவன் என்ன பண்ணியிருக்கிறார், அந்த நாளில் பேதுருவை அனுப்பியிருக்கிறார். அவர் என்ன செஞ்சார், இயேசுவை பற்றி பிரசங்கிக்கல, தன்னுடைய வீட்டார் அனைவரோடு கூட என்ன பண்ணார், கடவுளுக்கு பயந்தார், குடும்பமாக ஆராதனை செய்தார், தான தர்மங்களை தான் செய்துட்டு வந்தார். அவருக்கு சுவிசேஷத்தை பற்றி ஒன்றும் அவ்வளவா சொல்லலை. ஆனால் தேவன் என்ன பண்ணார், அந்த தான தர்மங்கள் ஆண்டவர் சமூகத்தில் நினைவு கூறப்பட்டு அவர் வீட்டிலேயே ஒரு சுவிசேஷம் அறிவிக்கிற இடமாக அவர் மூலமாக அநேக ஜனங்கள், புறஜாதி ஜனங்கள் மனம் திரும்பி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளணும். அந்த வசனம் ரொம்ப அழகாக இருக்கிறது. அந்த 44வது வசனத்தில் இந்த வார்த்தைகளை பேதுரு பேசி கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அவர்கள் பல பாஷைகளையும் பேசுகிறதையும் தேவனை புகழுகிறதையும் பேதுருவோடே கூட வந்திருந்த விருத்த சேதனமுள்ள விசுவாசிகள் கேட்கும் பொழுது பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகள் மேலும் பொழிந்தருளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். அப்பொழுது பேதுரு, நம்மை போல பரிசுத்த ஆவியை பெற்ற இவர்களும் ஞானஸ்நானம் பெறாதபடிக்கு எவனாகிலும் தண்ணீரை விலக்கலாமா என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும்படி கட்டளையிட்டான். அப்பொழுது சில நாட்கள் அங்கே தங்கும்படி அவனை வேண்டிக் கொண்டார்கள். பேதுரு ப்ரீச் பண்ணுறாரு. பரிசுத்த ஆவியானவர் பலமாய் அந்த வீட்டில் என்ன பண்ணுறாரு, புறஜாதி மக்கள் மேலே பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுறார். ஹல்லேலூயா. அந்த நாட்களில், ஆதி அப்போஸ்தலர் நாட்களில் பார்த்திருப்பீர்கள். ஆனால் எந்த இடத்துல திரும்பினாலும் ஒரு எழுப்புதலுடைய அக்கினி ஜனங்கள் மேலே பரிசுத்த ஆவியானவர் கூடி ஜெபிக்கும் போது அந்த இடத்துல இறங்கிறார். மேல் வீட்டு அறையில் இறங்கின அதே ஆவியானவர் அதற்கு பிறகு சீஷர்கள் மூலமாக என்னென்ன காரியங்கள் எல்லாம் நடந்ததோ, அவங்க எங்கெங்கெல்லாம் போய் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தாங்களோ பரிசுத்த ஆவியுடைய கிரியைகள் வெளிப்பட ஆரம்பிச்சிருச்சு. புறஜாதிகள் மேலேயோ பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். எவ்வளவு ஆச்சரியமான காரியம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பல வேளைகளை எனக்கு ஃபோன் கால்ஸ் வரும். ஊழியத்தெல்லாம் முடிச்சுட்டு வரும்போது ஃபோன் கால்ஸ் வரும். நான் இவ்வளோ நாள் ஜெபம் பண்ணுறேன், எனக்கு பரிசுத்த ஆவியோட அபிஷேகமே நான் பெற்றுக்கொள்ளலை, எனக்காக ஜெபம் பண்ணுங்க அக்கா, ஜெபம் பண்ண. பலர் இது மாதிரி எனக்கு கால் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் நான் சிம்பிளாக ஜெபம் பண்ணிட்டு வச்சிருவேன். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் வரத்துக்கு நம்மளை முதல்ல இடம் கொடுக்கணும். நம்ம வாழ்க்கை சரியாக இருக்கணும். நம்ம இருதயத்தை திறந்து அவருக்கு ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, நான் ஒன்றும் இல்லை, என்னை சுத்திகரிங்க, என்னை நிரப்புங்க. தாகத்தோடு இருக்கும் பொழுது தாகம் உள்ள மேலே அவர் தண்ணீரை ஊற்றுவார். அன்னைக்கு அந்த புறஜாதி மக்கள் அநேகர் தாகத்தோடு இருந்திருக்கிறாங்க என்பது ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அதனால் அந்த கொர்நேலியுவை ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, அவர் குடும்பத்தை சூஸ் பண்ணி அவர் மூலமாக அவருடைய தான தர்மங்கள் நினைப்பூட்டப்பட்டு இவர் மூலமாகவே ஜனங்களுக்கு என்ன பண்ணுறார், அவர் வீட்டிலேருந்து சுவிசேஷம் அறிவிக்கிறதற்கான ஒரு காரியத்தை தேவன் ஆயத்தப்படுத்தி ஊழியக்காரரை அனுப்பி அந்த நாளில் பரிசுத்த ஆவியானோட அபிஷேகம் புறஜாதி ஜனங்களுக்கு இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்கள், ஞானஸ்தானம் எடுக்கிறார்கள். எவ்வளோ பெரிய கிருபை. ஹல்லேலூயா. இரவும் பகலும் நீங்கள் சோர்ந்து போகாமல் நீங்கள் ஜெபம் போடும் பொழுது உங்கள் மூலமாக கூட ஆண்டவர் என்ன பண்ணுவார், அநேக ஜனங்களுக்கு அவருடைய அன்பை வெளிப்படுத்துவார். பரிசுத்த ஆவியானோட அபிஷேகம் இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறதா? எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ போராட்டம் வந்தாலும் நீங்கள் குடும்பமாக ஆராதிக்கிறவர்களாக இருக்கிறீங்களா? தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக இருக்கிறீங்களா? ஆண்டவரை நோக்கி முறையிடுகிறவர்களாக இருக்கிறீங்களா? ஆண்டவருக்கு பிரியமானதை நீங்கள் செய்கிறீங்களா? உங்களிடத்தில் ஆண்டவர் என்ன பண்ணுவார், ஒரு ஊழியக்காரரை அனுப்பி உங்கள் மூலமாய் சுவிசேஷம் நிறைவேறும்படி தேவன் செய்வார். முதலாவது சோர்ந்து போகாமல் ஜெபிக்கிறவனோ இரவும் பகலும் முறையிட்டு கொண்டிருக்கிறவர்களுக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் எகிப்திலிருந்து ஒரு பயங்கரமான ஒரு விடுதலையை கொடுத்து என்ன பண்ணாரா,
430 வருடம் முடிந்த அன்றைக்கு இரவே அவங்களை விடுதலை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவங்களுடைய முறையிடுதலுடைய சத்தத்தை கேட்டு அடிமைத்தன வாழ்க்கையிலிருந்து தேவன் விடுதலை செய்து அவங்களுடைய ஜெபத்துக்கு பதிலை கொடுத்திருக்கிறார். இரண்டாவது, கொர்நேலியு என்ற ஒரு மனுஷனுடைய தான தர்மங்கள், பல வருஷம் அவர் தான தர்மம் செஞ்சிருக்கிறார். ஒரு நாள் தேவன் அவருக்கு தேவதூதரை அனுப்பி என்ன பண்ணியிருக்கிறாரு, அந்த தான தர்மம் நினைப்பூட்டப்பட்டது தேவ சமூகத்தில். உடனே என்ன பண்ணியிருக்கிறாரு, அவருக்கு அடுத்த ஒரு நெக்ஸ்ட் லெவல், அவர் குடும்பத்தின் மூலமாக அந்த எல்லையில் இருக்கிற ஜனங்களுக்கெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட அன்பை சொல்கிற சுவிசேஷம் அறிவிக்கத்தக்க ஒரு இடமாக அந்த இடத்தை தேவன் மாற்றியிருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய ஜெபங்களுக்கு ஆண்டவர் அப்படி பதில் கொடுத்திருக்கிறார். நம்ம கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்ற காரியத்தை குறித்து உவமையாக நீங்கள் பல காரியங்களை என்னோடு இடைப்பட்டு பேசியிருக்கிறீர் ஆண்டவரே. இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்திலிருந்து உம்மை நோக்கி முறையிடுகிற சத்தம் தேவ சந்நிதியில் வந்து எட்டும் பொழுது அவர்கள் மத்தியிலே ஒரு இரட்சகராகிய ஆண்டவரே மோசேயை நீங்கள் எழுப்பி அந்த ஜனங்களை நீங்கள் விடுதலை செய்தீங்க. பல அற்புதங்கள் அடையாளங்களை செய்து இயேசுவின் நாமத்தினால் உங்கள் வல்லமை அந்த இடத்துல வெளிப்பட்டது. அப்பா, அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நீர் பாதுகாப்பை, ஒவ்வொரு வீட்டுக்கு இரத்தத்தை பூசி அவர்களுக்கும் எகிப்தியருக்கும் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணி அன்றைக்கு இரவே ஜனங்களை நீர் விடுதலை செய்தீர் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளை நீர் விடுதலை செய்கிறவராக இருக்கிறீர். அவர்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து முறையிடுகிற சத்தம் உங்கள் சந்நிதியிலே கேட்கும் பொழுது நீர் பயங்கரமாக இறங்கி வந்து நியாயம் செய்கிற தேவனாக இருக்கிறீர். அதே போல ஆண்டவரே, கொர்நேலியோட தான தர்மங்கள் உங்கள் சந்நிதியில் வந்து எட்டும் பொழுது அவர் மூலமாக ஆண்டவரே உம்முடைய சுவிசேஷங்கள் எல்லா ஜனங்களுக்கும், புறஜாதி ஜனங்களுக்கும் பரிசுத்த ஆவியாரோட அபிஷேகம் எல்லார் மேலும் கடந்து வருவதற்கு அந்த கொர்நேலியோட அந்த வாழ்க்கையினுடைய சாட்சி ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் எட்டினதே. குடும்பமாய் உம்மை ஆராதிக்கும் பொழுது, குடும்பமாய் சேர்ந்து உமக்கு பயப்படும் பொழுது, தானம் தனுபம் செய்யும் பொழுது அவர் மூலமாக உம்முடைய ஊழியத்தை ஆண்டவரே நீர் நிறைவேற்றி அந்த நாளில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்து புறஜாதி ஜனங்கள்லாம் ஞானஸ்தானம் எடுத்தார்கள். பரிசுத்த ஆவியாரோட அபிஷேகத்தை ஆண்டவரே அந்த ஒரே நாள் அவர்கள் பெற்றுக்கொண்டார்களே. அதே போல இந்த நிகழ்ச்சியின் மூலமாக பார்க்கிற எத்தனையோ குடும்பங்களில் குடும்ப ஜபங்கள் இல்லாமல் இருக்கிறது ஆண்டவரே. தனிப்பட்ட ஜபந்தான் இருக்கே தவிர குடும்ப ஜபங்கள் இல்லை. குடும்ப ஜபம் இல்லாத குடும்பங்கள் எல்லாம் அப்பா இந்த நாளில் குடும்பமாய் சேர்ந்து ஜெபிக்கிறவர்களாய் மாற்றுவீராக ஆண்டவரே. தேவனுக்கு பயப்படுகிற பிரியமான குடும்பங்களாய் மாற்றுங்க. தானம் தர்மம் செய்கிறவர்களாய் மாற்றுங்க. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஜபங்களும் உங்களுடைய சந்நிதியில் வந்து எட்டும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அடிமைத்தனத்திலிருந்து ஜனத்தை விடுதலை செய்வீராக. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல அருமை பிதாவே, ஆமேன். என் அன்புக்குரியவர்களே, அடிமைத்தனத்தில் இருக்கிற இரவும் பகலும் நீங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு கொண்டு இருக்கும் பொழுது நிச்சயமாக உங்கள் ஜபங்களுக்கு ஆண்டவர் பதிலை இந்த நாட்களில் கொடுக்கிறவராக இருக்கிறார். விசுவாசம் உள்ளவர்களாக இருங்க, சோர்ந்து போகாதீங்க. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.